ஆசையா வளர்த்தேனே பாருங்க தலைவரை என் பொண்ண கொல்லுட்டாங்களே. ஐயா ஐயா இந்த கொடுமையை பாத்தீங்களா? பச்சை பிள்ளைய இப்படி கொண்டுட்டாங்களேயா. தலைவரை குளத்துல மூழ்கி செத்தவள பெரிய தம்பி கொண்டுட்டான்னு பொய்யா ஒரு கம்ப்ளைண்ட் தர்றீங்களாடான்னு இன்ஸ்பெக்டர் எங்களை அடிச்சு விரட்டிட்டான் தலைவரை. நம்ம ஆஸ்பத்திரியில அடிபட்டு கிடக்கிற நேரமா பார்த்து வந்து கொண்டு போட்டிருக்கான். அவனை கொண்டுட்டு தான் பூ அழுகே எரிக்கணும். வாங்கடா. செத்தாலும் பரவாயில்ல, பெரிய தம்பிக்கு சாமல கூட்டிட்டு தான் வரும். உத்தரப்பு கூட்டம் நடந்துட்டு இருக்கு. நல்ல தீர்ப்பு வர நேரத்தில் அவசரப்படாதீங்க. வாங்கப்பா. வணக்கம் குருவே. வணக்கம் வணக்கம். என்ன குரு இவ்வளவு நேரம் ஆயி போச்சு? பரிகாரம்னா என்ன பணியாரம் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? புடுறா மூட்டு. என்ன குரு இவ்வளவு கனமா இருக்கு? 2 குடும்பத்துக்குள்ள அடங்கி இருக்கு. அப்படியா? அப்ப நிறைய சில்லறை இருக்கு. அதெல்லாம் நல்ல வருமானம் தான். ஆனா பரிகாரத்துல பங்கு கேட்க நினைக்கப்படாது. முதல்ல இந்த முறைக்கிறத விட்டுறணும். வந்தமா 2 வாழைப்பழத்தை முடிச்சு தின்னமா அதோட விவகாரத்தை முடிச்சுக்கணும். புரியுதா? சாப்பிடுறா, நல்லா சாப்பிடு. எனக்கு விசுவாசமானவங்க எதை வேணாலும் சாப்பிடுங்கடா. உரிச்சு சாப்பிடுறா. இந்த இதையும் சாப்பிடுறா. சாப்பிடுறா சந்தோஷமா. இங்க என்ன முறப்பு? யோ பழத்துக்கு காசு குடியா? கேட்க வேண்டியதானே. அதத்தானே இப்ப கேட்டோம். இந்தா 2 வாழைப்பழத்துக்கு எட்டனா. என்னது எட்டனா வைக்கிறேன்? ஒரு வாழைப்பழம் 4 தானே. இந்த பாரியா, வாழைப்பழத்தை கேட்டு பிச்சா 4 கேட்காம பிச்சா 5 ரூபா. அதான் 2 பழத்துக்கும் 10 ரூபா கொடுத்துட்டு போனேன். வரலாறு காணாத விளையேற்றமா இருக்கு. இது உங்க ஊர் பெட்டிக்கடை சட்டமோ? அது எந்த சட்டமா இருந்தா உங்களுக்கு என்ன? முதல்ல 10 ரூபாய் வைங்க. ஓஹோ, இந்தாங்க 10 ரூபாய். அது அப்படியா? செய்வன சேர்வரன் யாருன்னு காமிக்கிறேன். அவர்ரா ஆட்ட. ஆட்டோவுக்கு புரியா? யோ ஆடு என்னதுயா? தோல் என்னது? இந்த ஆடு 50 ரூபாயா? தோல் 80 ரூபாய். எப்படி? ஆட்டுக்குட்டி வாழைப்பழத்தோல கேட்டு தின்று இருந்தா அது வெறும் 10 பைசா. கேட்காம தின்னதுனால அது 80 ரூபாடா. குருவே ஆட்டை அவுத்தாச்சு. இவங்க தான் என்ன பேச்சு? வாங்க கிளம்புவோம். ஆளுக்கு ஆளு தோலுக்கு தோல்றா. உங்க கூட நான் மல்லு கட்டவே முடியாதா? ஊரை விட்டே போறேங்க. போறேங்க. இதனால கிராமவாசிகளுக்கு தெரிவிப்பது என்னன்னா, விவசாய தொழிலாளர்களுக்கு 8 நாள் கூலியை உயர்த்தி கொடுக்கும்படி அரசாங்கம் உத்தரவு போட்டிருக்காங்க. டேய் தப்படிக்காத நிறுத்து. இந்த ஊர்ல எல்லாம் தண்டரா போடக்கூடாது. போ போ போ. வெற்றி கொடி கட்டு குத்து குத்து கும்மா குத்து கூட்டத்தோட குத்து. நெஞ்சோடு அச்சத்து நீ பொருத்தினா நெருப்போடு மோதிடு கத்துக்கலாம். வாடி வாடி வள்ளியம்ம பேத்தி கட்டி கத்தி கண்ணால குத்தி கிழிச்ச. புல்லு கட்டி கொண்டு வரும் வெள்ள கட்டி நீ ஓ மாம கிட்ட மல்லு கட்டு டி டி டி. அடி பேரகே நீ மஞ்ச குரங்கே உன்னை கட்டிக்கிட்டு போற பையன்.
மயக்கத்து எடுந்தோம் பூக்கட்டு மினிமே பொது உடமே நம்ம தோலை விட்டு துண்டு கீழே போக கூடாது தன்மானத்தில் நிமிந்து நிப்போம் கும்மாங்குத்து குட்டத்தோட குத்து வேட்டி கட்ட கூடாதவனுங்க எல்லாம் வெள்ளை வேட்டி கட்டிக்கிட்டு ஆட்டம் போடுறானுங்க. இனி எனக்கு வேட்டி ராமானுஜம் அந்த பயலுக்கு ஒத்துமையா இருக்க கூடாது. அவனுங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு சாகணும். எங்க பங்காளி போற? போகும்போது எங்க போறேன்னு கேக்குறே, போற காரியம் வழங்க மாடா. அட உன் பக்கத்துல இருக்காரே நாசமா போக, இப்படி வெள்ளையஞ்சலிமா போன நான் எங்க போறேன்னு கேட்க மாட்டாங்களா? எனக்கு பொண்ணு வாங்க போறேன். உன்னால எக்கி கண்ணத்தை தொட முடியுமாடா? உனக்கெல்லாம் ஒரு பொண்ணா? நீ கொஞ்சம் வாய. ஒருவேளை நம்மளே பொண்ணு பார்க்க வர சொல்லுவானோ? என்ன பாக்குற, தூக்கி விடு. என்ன பங்காளி, உன்னால எக்கி கண்ணத்தை தொட முடியுமாடா? எப்படி தொட்டேன் பாத்தியா? பொறாம நீ என்ன அடிச்ச? நான் தாண்டா அவன் பக்கத்து வீட்டுக்காரன். என்ன போய் நாசமா போங்கிற? மச்சான், கதிர் மச்சான், உன் கல்யாணத்துக்கு பந்தல் போடுவா கீத்து வாங்கிட்டு போற? அங்க போறா, தாவர கதிட்ட பேசுறா. மச்சானுக்கு கல்யாணம் மன பொண்ணுக்கு தெரியாமல? ஊருக்கே தெரியாம கல்யாணம் பண்ணலாம், ஆனா பொண்ணுக்கு தெரியாம கல்யாணம் பண்ண முடியுமா? அப்படியாடா பேசுறா? பொண்ணு யாரு? இது கேக்குறவதான் பொண்ணு. ஆமா, இந்த நினைப்பு எத்தனை நாளா? உன்னை பார்த்த நாள்ல இருந்து என் மனசு கிடந்து தவிக்குது. யாரு மனசும் கடந்து தவிக்க வேண்டாம், எனக்கு மாப்பிள்ள தயாரா இருக்கு. எங்க எவன் காத்துக்கிட்டு இருக்கான்? என்ன மீறி எவனும் கைய பிடிக்க முடியாது. அப்படி மீறி பிடிச்சா அவனுக்கு கை இருக்காது. கீவலூர்ல என் முறை மாப்பிள்ள காத்திருக்காரு. அவர் வெட்டருவா வீச்சு அந்த வட்டாரத்திலேயே பிரசித்தம். வார்த்தையை உசாரா விடுங்க, அப்புறம் கை கால் இல்லாம போயிடும். அவனை கட்டிக்க மாட்டேன்னு நீ மூக்கு சிந்தி ஒப்பாரி வச்சதே எனக்கு தெரியும். நான் மூக்கு சிந்தினத யாரு வந்து சொன்னா? உன் வீட்டு பக்கம் வீசின காத்து வேகமா வந்து என்கிட்ட அப்பவே சொன்னது. இன்னொரு செய்தியும் காதுல வந்து சொன்னது. அது என்ன புது செய்தி? நீ கதிரின்னு ஒருத்தன மனசுலயே சுமந்துகிட்டு மறைகிற செய்தி. ஆளை புடிச்ச பிறகு அரை நாளி பிரிஞ்சிருக்க மனசு வராது. பசலையால நான் வாடுறதுக்குள்ள வரிசையோட வா மச்சான். தாமர, பசலைக்கு என்கிட்ட கைவசம் ஒரு வைத்தியம் இருக்கு. தனியா வரியா? சொல்லிதானே. கண்ணால் பேசும் கள்ளி குறிக்க தோணும் உள்ளி வேடிக்கை
பறக்கிற வெள்ளோட்டம் அத மட்டும் இப்ப பார்ப்போம். முல்லைப்பூவு பல்லால நாக்க கடிச்சாலே முத்தந்தர போறேன்னு நான் நினைச்சேன். சில சிலுக்கிற போதையில் உன்னை கால் வர நினைக்கட்டுமா? பெருக்கிற தீயா மனசு அல கழிக்கிற தீரா வயசு நடிக்கிற வில்ல நான் வந்தா கொல்ல கதவு மூடி கிடக்கு. பெட்டி சட்டை எல்லாமே மஞ்சளாகி போச்சு யாரும் பார்த்து கேட்கும் முன்னே தோச்சு புழிஞ்ச. சாக்குல நுனி நாக்குல கடிக்கட்டுமா? வாங்கப்பா கதிரு, வாங்க வாங்க. இந்தாங்க செலவு. வேணாண்ணே, நீயே கஷ்டப்பட்டு கடன் உடனே வாங்கி வீட்டுக்கு கீத்து விடுற. வேணாண்ணே. பரவாயில்ல வச்சுக்குங்க. தேவூர்ல இருந்து கீத்துகளை தூக்கிட்டு வந்துறீங்க, கால் வலிக்கும், எதனாச்சும் வாங்கி சாப்பிடுங்க. அட நீ வேறண்ணே, கால் வலியா பெருசு? மழைக்காலம் வந்துட்டு அண்ணன் இன்னும் வீட்டுக்கு கீத்து விடாம இருக்காருன்னு உன் வீட்டை பார்க்கும் போதெல்லாம் மனசு கஷ்டமா இருக்கும். கீத்து வாங்கிருக்கேன், போய் தூக்கிட்டு வாங்கன்னு சொன்னதும் எவ்வளவு சந்தோஷமா தூக்கிட்டு வந்திருக்கோம். காசு குடுக்குறிய. மழை வெள்ளம்னா நம்ம ஜனங்க ஒன்ற மாதிரி நீதான் தெருவிலேயே பெருசா வீடு கட்டியிருக்க. மழை வெள்ளம்னா நம்ம சனங்க ஒன்றதுக்கு கோயிலையும் விட மாட்டாங்க, பள்ளிக்கூடத்திலையும் விட மாட்டாங்க. அதுக்குதான் நம்ம சனங்க ஒன்ற மாதிரி வீடு கட்டணும்னு வைராக்கியமா சோத்து